திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தார் ஓபிஎஸ். மேலும் வலுப்படும் திமுக கூட்டணி. என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி? தமிழகத்தின் 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்து வரும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக, துணை முதலமைச்சராக, நிதியமைச்சர்னு நிர்வாக ரீதியாகவும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி பல்வேறு பொறுப்புகள் வகித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமில்லை, அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தன்னுடைய ஆதரவாளர்கள் பலரையும் திமுகவில் இணைச்சிருக்காரு. இந்த இணைப்பு சமீப கால வரலாறுகள் தெரியும். இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் யாரு, ஓபிஎஸ் எப்படி அரசியலுக்குள்ள வந்தாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி ரீவைண்ட் போயிட்டு வந்துடலாம். 1951 ஜனவரி 14 தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தவர் ஓபிஎஸ். ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பால் வியாபாரம் முக்கியமான பிரதானமான தொழிலா ஓபிஎஸ்க்கு இருந்தது. அந்த பால் வியாபாரம் பண்ணி மிச்சம் இருக்கிற பாலை காசு ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு மூட்டியோடு செயல்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அந்த பாலை வச்சு ஒரு டீ கடையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்படி பால் வியாபாரம், டீ கடை, விவசாயம்னு போயிட்டு இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கணுன்னே எம்ஜிஆர் மீது இருக்கக்கூடிய ஈடுபாட்டால தன்னை அதிமுகவில் இணைச்சுக்கிறாரு. அப்பையிலேருந்தே அதிமுகவில் பயணிக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகாக அவங்களுடைய துணைவியார் ஜானகி ஆதரவாளராக மாறுறாரு. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வெந்நீராடை நிர்மலா அவர்கள் என்னப்போ அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம்லாம் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரே அணியில, அதாவது ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலேயே அதிமுக ஒன்றிணைந்து அப்பொழுதிலிருந்து ஜெயலலிதா அவர்களுடைய பயணம் பண்றாரு. 1996 முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்குறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்போ பெரியகுளம் மாமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதுதான் ஓபிஎஸ் உடைய முதல் தேர்தல். 1996 பெரியகுளம் மாமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுக்கப்புறம் 2001 சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. அதுதான் அவருடைய முதல் சட்டப்பேரவை தேர்தல். அப்போ பெரியகுளத்திலேயே களமிறங்குறாரு. பெரியகுளத்தில் களமிறங்கி வெற்றியும் பெற்றுறார். வெற்றி பெற்ற உடனேயே அவருக்கு முதல் சட்டப்பேரவை தேர்தலில் எம்எல்ஏ ஆன உடனே அவருக்கு அமைச்சரவையும் ஒதுக்கப்படுது. வருவாய்த்துறை அமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நியமிக்கப்படுறார். எப்படி முதல் சட்டப்பேரவை தேர்தல் எடுத்த உடனே எம்எல்ஏ ஆனது ஓகே, எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அமைச்சரவை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். 1999 எம்பி எலெக்ஷன் நடக்குது. அப்போ டிடி விதிநகரன் அவர்கள் பெரியகுளத்தில் போட்டி போடுறாரு. அப்போ டிடி விதிநகரனுக்கு ஆதரவாக எல்லா வேலைகளும் செஞ்சு ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றியவர் ஓ பன்னீர்செல்வம். அப்போ டிடி விதிநகரன் கிட்ட கிடைச்ச தொடர்பு, அதன் மூலமாக சசிகலா குடும்பத்துடன் நெருக்கம், இதன் மூலமாக ஜெயலலிதா அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டு முதல்ல எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சரவையிலையும் பதவி கிடைக்குது. அமைச்சரவை பதவிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் எம்எல்ஏலேயே முதலமைச்சரானார் அப்படிங்கிறதும் ஓபிஎஸ்க்கு பொருந்தும். 2001 டான்ஸ் வழக்கில் சிறை செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு வருது. அவருக்கு முதலமைச்சராக தொடரக்கூடாது ஜெயலலிதா அப்படின்ன உடனே யார் முதல்வர் சீட்டில் உட்கார வைக்கலாம் அப்படின்னோடனே வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் முதலுரிமை கொடுக்கப்பட்டு 2001 முதல் எம்எல்ஏவா சீட்டில் செலக்ட் ஆன உடனே அவருக்கு முதல்வர் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகாக அவங்க வந்தோடனே மீண்டும் அந்த முதல்வர் பதவிங்கிறத கொடுத்தாரு. முதல்வர் பதவி ஜெயலலிதா ஏற்றதுக்கு பிறகாக அவருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. 2001 போகுது. அதுக்கப்புறம் 2006 மீண்டும் பெரியகுளம் தொகுதியிலேயே களமிறங்குறாரு. பெரியகுளம் தொகுதியில் களமிறங்கினதுக்கு பிறகாக அவருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர்னு கட்சி ரீதியாகவும் நிறைய பணிகள் பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் மீண்டும் 2011 தான் போடிக்கு களமிறங்குறாரு. அதற்கு பிறகாக 2016 போடி, நமக்கு எல்லாமே தெரியும். இந்த 2011 to 16 காலகட்டத்திலேயே 2 முறை முதல்வரானார். ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் சிறை செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போவும் அவர்களுடைய மறைவிற்கு பிறகாகன்னு மீண்டும் 2 முறை முதல்வராகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சது. நிதியமைச்சர் பதவி இதில் கிடைச்சது. அதுக்கு பிறகாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் அப்படின்னு இருந்தவர் நிறைய சிக்கல்கள் நடந்தது தெரியும். அதுக்கப்புறம் தர்ம யுத்தத்துக்கு போறாரு. தர்ம யுத்தம் நடத்தினதுக்கு பிறகாக அவர் கட்சியிலேருந்து நீக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி உள்ள வராரு. உள்ள வந்ததுக்கு பிறகாக தான் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி 2021 களமிறங்குறாங்க. ஆனா முதலமைச்சரா நீங்க இருங்க, துணை முதலமைச்சரா நான் இருக்கேன், ஆனா கட்சி ரீதியா முதன்மை பொறுப்பு தனக்கு வேணும்னு சொல்லி ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும், துணை
ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் வந்து இருந்தாங்க. இப்படி கட்சி ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி 3 முறை முன்னாள் முதலமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் இருந்தவர் பன்னீர்செல்வம் அப்படின்னா அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவும் அதிமுக முகங்கள்ல மிக முக்கியமானவராகவும் இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து பொதுக்குழுவெல்லாம் சேர்த்து எல்லாரும் பேசி அவர் வந்து அதிமுகவிலிருந்து நீக்கினாங்க. அதுக்கு பிறகாக அவர் வந்து என்ன பண்ண போறார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. 2024 பாஜக கூட்டணியில வந்து இடம்பெற்று சுயேட்சை சின்னமான பலாப்பழ சின்னத்துல வந்து களமிறங்கி இருந்தாரு. பாஜகவிலிருந்து வெளியில வந்தார். ஏன்னா மோடி அவர்களை வந்து பார்க்கறது பெரும் பாக்கியம் அப்படின்லாம் சொல்லி கடிதம் எழுதினாரு. ஆனா அதுக்கு பிறகாக மோடி அவர்களை பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால 24 தேர்தலுக்கு பிறகாக மோடி அவர்கள் வந்து தமிழகம் வரப்போ அவரை பார்க்கறது எனக்கான ஒரு பாக்கியம் அப்படின்னு கடிதம்லாம் எழுதியிருந்தாரு. ஆனாலும் அவருக்கு அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்கப்படல. மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் வெளியில வந்துட்டார். அப்போ 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது. தனி கட்சி தொடங்குவாரா? சசிகலா அவர்கள் கூட இப்ப தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தனி கட்சி தொடங்குவாரா? என்ன பண்ண போறாரு ஓபிஎஸ்ங்கிறப்போ சமீப காலமாக ஒரு திமுகவுடன் காட்டின நெருக்கம் அப்படிங்கிறத ஒரு திமுகவில் இணைய போறாரோ இல்லைன்னா திமுகவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருந்தது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னதாகவே வந்து முதல்வரை போய் சந்திச்சது அப்பயே ஒரு பேசுபொருள் இருந்தது. ஆனா சட்டப்பேரவையுடைய இறுதி நாள் அன்று உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆசையுடன் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதற்கு இது மக்களின் குரல்னு ஓபிஎஸ் சொன்னது இருக்கட்டும், இது கண்டிப்பாக திமுகவை நோக்கிய ஒரு நகர்வு அப்படிங்கிறது அங்க எல்லாராலையும் வந்து கண்டிப்பா இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். டி நகர்ல ஒரு தனியார் விடுதியில தங்கியிருந்த பன்னீர்செல்வம் அவர்களை அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து போய் பார்த்து சந்திச்சு பேசி 2 பேரும் ஒரே கார்லயே வந்து பயணிச்சாங்க. அப்பவே வந்து எல்லாராலையும் டிக்ளேர் செய்யப்படுது கண்டிப்பாக திமுகவில் இணைக்கிறாருன்னு. அதே மாதிரி கார் நேராக அறிவாலயம் வந்தது. அமைச்சர் ஏவா வேலுவாக இருக்கட்டும், சேகர் பாபுன்னு அதிமுகவுடைய சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. முதல்வர் ஓபிஎஸ் பார்த்தோன்னே ஆற தழுவி அணைத்து சால்வை அணிவித்து திமுகவிற்குள் வரவேற்றார். அதற்கு பிறகாக திமுக உறுப்பினர் படிவம் என இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து பல்வேறு பொறுப்புகளில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்று திமுகவில் உறுப்பினர் அப்படிங்கிற அந்த உறுப்பினர் படிவத்தை முதல்வர் முன்னிலையிலேயே வந்து பூர்த்தி பண்ணி முதலமைச்சர் கிட்ட கொடுத்தாரு. அதற்கு பிறகாக திமுகவில் இப்போ அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டார் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத்தாக இருக்கட்டும், ஐயப்பன் உசிலம்பட்டி எம்எல்ஏன்னு முக்கியமான 3 நபர்களும் அது இல்லாமல் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள்னு ஒரு புடைசூழ தன்னுடைய ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ். 2021 அதிமுக மொத்தமாக 66 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. இப்போ 4 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறவங்க வந்து அதிமுகலேருந்து இணைந்து திமுகவுக்கு போயிட்டாங்க. இதுக்கு முன்பே வந்து மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் போயிட்டாங்க. இப்போ உசிலம்பட்டி எம்எல்ஏவான ஐயப்பனாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள் இப்போ 4 பேர் போயிட்டதுனால மொத்தமாக இப்போ 62 அப்படின்னு அதிமுகவுக்கான ஸ்ட்ரென்த் சட்டப்பேரவையில் குறைஞ்சிருக்கு. 4 எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பெரிய லிஸ்டே தெரியும். இப்போ எம்பியா இருக்கக்கூடிய தங்கத்தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும், அமைச்சரவையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், முத்துசாமியாக இருக்கட்டும், ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், இப்படி நம்ம ஒரு நீண்ட லிஸ்ட் போடலாம். நிறைய பேர் விமர்சனம் கூட செய்வாங்க. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா, பார்த்தீங்களா நிறைய பேர் அதிமுகலேருந்து தான் வந்து அமைச்சரவையில் இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுகவில் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கு. இப்படி இப்போ ஓபிஎஸ் உடைய வருகையும் திமுகவிற்கு மேலும் பலத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. அவருக்கு பரப்புரை ரீதியாக இது பயன்படலாம். பாத்தீங்களா, நான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் வந்து அதிமுகவே கிடையாது, நம்மளுடைய புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் விசுவாசமானவர் கிடையாது, அவர் எப்பவுமே திமுகவுடைய கைக்கூலியாவும் திமுகவுடைய பி டீமும் தான் செயல்பட்டு இருந்திருக்கிறாரு, அதுதான் நான் இப்போ அப்பயே சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நிரூபிச்சிட்டாரு, அதனாலதான் திமுகவுடைய போய் இணைஞ்சிட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு இது பரப்புரை ரீதியாக உதவி செய்யலாம். ஆனா களத்துல அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே முக்குளத்தோர் வாக்குகள் வந்து டிடிவி தினகரன் பக்கம் ஒன்று போகும், சசிகலா புதுக்கட்சி தொடங்கிட்டாங்க அங்க கொஞ்சம் போகும், இப்போ ஓபிஎஸ் இங்க வந்திருக்காங்க. என்னதான் ஒரு 100-200 வாக்குகளாக இருந்தாலும் அது ஒரு அணியை பிரிக்கிறப்போ வெற்றி வாய்ப்புகளை பல தொகுதியில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. களத்துல தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்திருக்கிறதுனால இது திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு பலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதிமுகவுக்குள்ள அதிருப்திகள் இருந்தாலும் ஆதரவாளர்கள் அவருக்கான ஒரு சர்க்கிள் இருக்கும், அவருக்கான ஒரு தொகுதியில ஒரு பலம் இருக்கும். அதெல்லாம் திமுகவிற்கான பலமாகத்தான் இனி மாறப்படும். இனி எடப்பாடி பழனிசாமி
இதுக்கெல்லாம் பதிலாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ திமுக பலம் பொருந்திய கூட்டணியாக மாறி இருக்கிறது. இதற்கு பதில் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? திமுக அடுத்த கட்ட நகர்வுகளை என்ன பண்ண போறாங்க? ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரி பதவி கொடுக்க போறாங்க? பெரும்பாலும் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து வெற்றி பெற்றால் சபாநாயகராக ஓபிஎஸ் அவர்களை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.